நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, கில்லி பட விஜய் அப்பாவை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நாடு முழுவதும் இந்த படத்தை ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பார்த்து கொண்டாடிட்டு வராங்க. அந்த தியேட்டர் ஓனர்ஸே ரொம்பவே ஷாக் ஆகுற வகையில தான் அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். சோ நீங்க கில்லி படத்தோட ரீரிலீஸ் பாத்துட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசிக்கிட்டே போலாம். அதுல குறிப்பா இந்த படத்துல இவருக்கு, அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு அப்பாவா நடிச்சவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரகுவரன் அவர்கள் பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய வரிசையில ஒரு முக்கியமான வில்லனா இடம் பிடிச்சவர் தான் இவரு. நேஷனல் அவார்ட்லாம் கூட வில்லத்தனத்துக்காக வாங்கி இப்போ ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. வில்லன்களே வித்தியாசமான வில்லன் ரோல் எல்லாம் பண்றதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர்னே சொல்லலாம். இப்போ அவரு ஓனா யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபரோட ஃபுட் வீலாக்ஸ்லாம் எடுத்துட்டு வராரு. சோ ஆஷிஷ் அவர்கள் யாரு, அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, அவருடைய மேரேஜ் லைஃப், அவருடைய ஃபேமிலி, அவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இவருடைய ஃபுல் நேம் ஆஷிஷ் வித்யார்த்தி. இவர் ஜூன் 19, 1962 டெல்லியில பிறந்திருக்காரு. இப்ப அவருக்கு 57 வயசு ஆகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ், ஒடியா, மராத்தி, பெங்காலி, கிட்டத்தட்ட 11 மொழிகள்ல 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவரு நடிச்சிருக்காரு. 1995 ஹிந்தில வெளியான தோர்கால், இந்த படம் மூலமா அவரு ஹிந்தி சினிமால அறிமுகமானாலும் இந்த ஒரு படம் மூலமா அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டும் கிடைச்சது. அவரே அதை எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஒரு படத்தை அப்படியே தமிழ்ல கமல் சாரும் அர்ஜுன் சாரும் இணைஞ்சி குருதி புனல் அப்படின்ற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் தெலுங்குலயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது வரைக்கும் இவரு நந்தி அவார்ட், பிலிம்பேர் அவார்ட், இது போல நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. ராஜோஷி அப்படின்ற பாடகியை இவரு 2001 திருமணம் பண்ணி ஆர்த் அப்படின்ற ஒரு மகனும் இப்ப இவருக்கு இருக்காரு. 2022 இவங்க 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ரூபாலி அப்படின்றவங்கள 2023 இவரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவருடைய திருமணத்தை பார்த்து இவருக்கு என்னதான் பேரும் புகழுமா நடிப்பு மூலமா கிடைச்சாலும் இந்த திருமணத்து மூலமா சில நெகட்டிவான கமெண்ட்ஸ்லயும் இவரு சிக்கினார்னே சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே இவரு சூப்பரான விளக்கத்தை கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். டிவோர்ஸ் வாங்குறது எங்களுடைய விருப்பம், வாழ்க்கையில ஹாப்பினஸ் இருக்கணும், ஹாப்பினஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நம்ம தேடி போகணும். எங்க 2 பேருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை தான் இருந்தது. நான் ராஜோஷிய ரொம்ப சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக எங்க 2 பேருக்கும் இடையில அப்பப்போ சண்டைகள்லாம் வரும். அது எங்களுக்கு பிடிக்கல. குறிப்பா ஹாப்பினஸே போன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் விவாகரத்து பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ரூபாலிக்கும் எனக்கும் சேம் தாட் ப்ராசஸ் தான் இருக்கு. அவங்க கூட நான் சாட் பண்ணேன், ஒரு வீலாக்ல தான் அவங்கள மீட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா வாழணும்னு நினைச்சேன், அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஹாப்பியா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நெகட்டிவான கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நம்மளோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு கரெக்டான சோல்மேட்டை நீங்க மீட் பண்றீங்கன்னா அவங்கள கண்டிப்பா நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். சொசைட்டியை நீங்க நினைச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி எனக்கு 60 வயசுன்னு சொல்றாங்க. 60 வயசுல இல்ல, 57 வயசு தான் ஆகுது. ரூபாலிக்கு 50 வயசு தான் ஆகுது. சோ வயசெல்லாம் வச்சு திருமணம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்படி ஒரு ஹம்பிளான விளக்கத்தோட அவர் வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணிருப்பாரு. இவரு அவங்க அப்பா அம்மாக்காக தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்தாருன்னே சொல்லலாம். இவங்க அப்பா கோவிந்த் வித்யாத் கேரளாவை சேர்ந்தவர். இவங்களுடைய அம்மா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. கதகளியில சிறந்து விளங்கின இவங்களுடைய அம்மா தியேட்டர் ஆர்டிஸ்டா தன்னுடைய மகன் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா இவரை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே, அவருடைய ஃபேமிலி சர்க்கிள்ல எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர், வெல் செட்டில்டு ஃபேமிலியா தான் இருந்தாங்க. ஆனா இவருடைய ஃபேமிலி மட்டும் ரொம்பவே டவுனா இருந்தாங்களாம். இவங்க அப்பா அம்மாக்கும் ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ், அதாவது இவருக்கும் இவங்க அப்பா அம்மாக்கும் ரொம்ப ஏஜ் கேப் இருந்ததாங்க. சொல்ல போனா இவரை இவங்க கூட பாக்குற எல்லாரும் இவரு உங்களுடைய கிராண்ட் சன்னா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்களாம். அந்த ஒரு பயம் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்துருச்சாம். என்ன எல்லாரும் இப்படி கேக்குறாங்க, நம்மளுடைய பையனை எப்படி கரை சேர்க்க போறோம், அவன் நல்ல நிலைமைக்கு வரணுமே அப்படின்ற ஒரு பயம்லாம் அவங்களுக்குள்ள வந்துதான். அதனாலதான் இவரு நம்ம ஒரு கரெக்டான பாதையை சூஸ் பண்ணணும்னு நினைச்சு மேக்ஸே வராத
வராதாங்க, இருந்தாலும் எப்படியோ படிச்சு முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால இவர் போய் சேர்றாரு. அங்க தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கும் போது உடனே நடிக்க வாய்ப்புலாம் கொடுக்கலையாம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இவரை டீ வாங்கிட்டு வர்றது, இந்த லைட் பாக்குறது, ஆர்டிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கறது, இது போல சின்ன சின்ன வேலைகள் தான் பார்க்க வச்சிருந்தாங்களாம். இவருக்கும் நம்ம இப்படியே போயிடுவோமா அப்படின்ற ஒரு கேக்கம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அப்பதான் இவருடைய ஸ்கின் டோனுக்காகவே இவரை தேடி ஒரு பட வாய்ப்பு வருது. அது எந்த படம் கேட்டீங்கன்னா விபி மேனன் அவர்களுடைய சர்தார். இந்த ஒரு படத்தோடைய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சு நல்ல முறையில நடிக்கிறாரு. ஆனா இவருடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துர்கால் தான். இவர் ஏவிஐடி மெயினர் கன்வர்சேஷன்ல ஒரு கோ ஃபவுண்டராகவும் இருக்காரு. இந்த ஒரு படத்தை தொடர்ந்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நேஷனல் அவார்டும் வாங்குறாரு, தொடர்ந்து ஹிந்தி படங்கள் நடிக்கிறாரு, தெலுங்கு படங்கள் நடிக்கிறாரு. அப்படியே நைட் ஃபால் அப்படின்ற ஒரு படத்துல, இங்கிலீஷ் படத்திலயும் இவர் நடிக்கிறாரு. கோப்டன் அப்படின்ற கேரக்டர் எடுத்து பண்றாரு. எக்கச்சக்கமான படங்கள் 90sல இவர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் நம்ம என்ன ஒரே மாதிரியான ரோல்ஸ் நடிக்கிறோம், நமக்கு என்ன டிஃப்ரெண்டான ரோல்ஸே இந்த ஏரியால கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள வருது. அந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அவரு அப்பவே மும்பைக்கு மூவ் பண்ணாரு. அதை தொடர்ந்து அப்படியே சென்னைக்கு வராரு. சென்னை மக்களை பாக்குறாரு, அங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்றாரு, அப்படியே டைரக்டர்ஸ் கிட்டயும் போறாரு. அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் டைமா விக்ரம் அவர்களுடைய நடிப்புல வெளியான தில். இந்த படத்துல டிஎஸ்பி சங்கர் அப்படின்ற ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ரொம்பவே ஒரு பக்காவான வில்லனா நடிச்சிருப்பாரு. மூஞ்சில மார்க்லாம் கூட விட்டிருப்பாரு நம்மளோட ஹீரோவான விக்ரம் அவர்கள். அதே விக்ரம் அவர்களுக்கு கந்தசாமி படத்திலும் ஒரு பக்காவான வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதை தொடர்ந்து ரஜினி சாரோடைய பாபா படத்திலையும் எனக்கு ரொம்பவே அவரை பார்த்து பயந்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா பர்சனலா ஏழுமலை படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அர்ஜுன் அவர்கள் வரும்போது பின்னாடி பிஜிஎம் மூலமா அவருடைய ஹேர் ஸ்டைல் பறக்கிறதா இருக்கட்டும், அவர் நடந்து வர அந்த ஒரு ஸ்டைலா இருக்கட்டும், இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோடைய ரீமேக்கா இருந்திருந்தாலும் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். குறிப்பா ஆனந்த்ராஜ் அவர்கள் அடங்கொப்பன் தாமிரபரணியில தலைமுழுக, இந்த ஒரு டைலாக் இப்ப வரைக்கும் அவருடைய ட்ரேட் டைலாக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர் தான் வில்லன் நினைச்சிட்டு இருந்தா இவரை விட பெரிய வில்லனா நாகலிங்கம் அப்படின்ற கேரக்டர் பண்ண ஆஷிஷ் அவர்கள் ஹெலிகாப்டர் மூலயமா தன்னுடைய பொண்ணுக்கு மலர் மழையெல்லாம் பொழிவாரு. அந்த அளவுக்கு பொண்ணு மேல பாசமான அப்பாவும் நடிச்சிருப்பாரு. தம்பிகளை தொட்ட ஹீரோவை எப்படியாவது அழிக்கணும்ட்டு வில்லத்தனமாவும் சுத்திட்டு இருப்பாரு. அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் கூட என்னதான் கில்லி படத்துல நான் தாண்டா உங்க அப்பா அப்படின்ட்டு அவர் பேசின அந்த ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் அதே அப்பாக்கு பயந்துட்டே இருந்த விஜய் அவர்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட கடைசியா கபடியிலும் ஜெயிப்பாரு, ஹீரோயின் கூட காதலியும் ஜெயிப்பாரு. சோ பாசிட்டிவான ரோல்ல நடிப்பாருன்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட பகவதி படத்துல அவர் தான் வில்லனா நடிச்சிருப்பாரு. வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் எல்லாம் கூட வச்சிருப்பாரு. தமிழன் படத்துல ஜிகே அப்படின்ற ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு. செம்ம அடி வாங்குவாரு விஜய் அவர்கள் கிட்ட. பிரியங்கா சோப்ரா அவர்களுடைய முதல் தமிழ் படமும் இதுதான். அதுக்கப்புறம் தான் கில்லி, திரும்பவும் அழகிய தமிழ் மகன், 6, பீமா, என்னை அறிந்தால், இது போல படங்கள் நடிச்சுட்டே இருக்கும் போது அப்படியே சடனா காமெடியனாவும் மாறுறாரு. அதுவும் உத்தமபுத்திரன் இந்த படத்துல டிஃப்ரெண்டான ஒரு காமெடி வில்லனா நடிச்சிருப்பாரு. தலையில குடும்பிலாம் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு கெட்டப்ல மாத்துவாங்க. மலைக்கோட்டை படத்துல பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய சித்தப்பா கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஊர்வசி அவர்களை சைடா ரூட் விடுற மாதிரியான ரோல் எடுத்திருப்பாரு. இவருக்குன்னு தனியா பிளாஷ்பேக் எல்லாம் கூட இருக்கும். கண்டிப்பா அந்த சீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ இப்படியெல்லாம் படங்களை தொடர்ந்து இப்ப வரைக்கும் நடிச்சுட்டே தான் இருக்காரு. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்ல டான்ஸ், ஃபன், மோட்டிவேட்டர், ஃபைண்ட் யுவர் வே அப்படின்ற ஒரே ஒரு சென்டென்ஸை வச்சு அவருடைய வேவை இப்ப கரெக்டா பிடிச்சு டாப் லெவல்ல வள வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அந்த வகையில இவர் நடிச்ச படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.